பிரியாணி ஒன்றும் அந்த அளவுக்கு சொல்கிற அளவில் ஒன்றும் இல்லை. சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைன்னா நல்லா இல்லையா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது கூட தொலைச்சிட்டீங்களா? சரி, ஓகே. நான் சொல்லி இன்ட்ரோ கொடுக்கலான்னு பார்த்தேன். இன்னைக்கு வந்து அந்த பாய் வீட்டு பிரியாணி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னன்னா, இது பேர் என்ன சொல்லுவாங்க, அது பேர் இது பிரெட் அல்வா, நீர் பச்சடி, முட்டை, அப்புறம் பார்த்தீங்கன்னா பாயாசம், சில்லி, அப்புறம் தான் மெயின் மேட்டரே வருது. என்னன்னு சொல்லி பார்ப்போம். பிரியாணி, எஸ், பாய் வீட்டு பிரியாணி. நம்ம லெக் பீஸ் போலப்பா. தால்சா வேணுமா? தால்சா, அப்புறம் ஒரு முட்டை, நம்ம ஒரு முட்டை, எனக்கு ஒரு முட்டை, சில்லி, சில்லி, தயிர் பச்சடி வேணுங்களா? தயிர் பச்சடி வேணும். அப்போ கரண்டி வேணும். கரண்டி எதுவும் வரும். மாதிரியெல்லாம் போட்டுருப்பாங்க. ஆமாம், மாதிரி போட்டுருக்காங்க. இல்லைங்க, டைமர் ஆன் பண்ணுங்க. அது ஓகே, ரெடியா? ஓகே, சாப்பிடலாம். என்னது இது? ஆக்சுவலி சேலஞ்செலாம் இல்லை, சும்மா டைமர் தான். பட் எப்படி இருக்குன்னு, சாப்பாடு பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து வெறும் பிரியாணி சாப்பிடணும். அதுக்கப்புறம் தான் அது வெறும் பிரியாணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். பீஸ்லாம் நல்லாவே வந்துருக்கு. சாப்பாடு நல்லா உருவிடியா நல்லா இருக்குது. இந்த பீஸோட வச்சு ஒரு வாய் தனியாக சாப்பிடும்போது எப்படி இருக்கு, வெஜிடபிள் சாப்பிடும்போது எப்படி இருக்கு? தனியாக சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கு. பிரியாணி டேஸ்ட் இருக்கா? டேஸ்ட்டில் இருக்கு, சூப்பராக இருக்கு. சில்லியுமே நல்லா, என்ன சொல்கிறது, அதிகமாக மாவு இல்லாமல் பீஸ் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லைன்னா ஒரு பக்கம் பார்த்தா அதிகமாக மாவு மட்டுமே இருக்கும், இல்லை எலும்பா போட்டுருவாங்க. கண்டிப்பாக. ஆமாம், லைட்டாக மட்டும் ஊற்றிக்கிங்க. போகும், போதும். கொழுப்போட சாப்பிடுவாங்க. கொழுப்பு ஆக்சுவலாக கொழுப்பு இதில் போட்டுருக்காங்க நினைக்கிறேன். கொழுப்பா? தெரியுதா? இது வேத்து பிரியாணி சாப்பிட்றதே விடுதா? உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது இல்லையா? பிரியாணியில் எல்லாம் கரெக்டாக இருக்கு. பிரியாணியே கரெக்டாக இருக்கா? பிரியாணி என்ன மிஸ் ஆகுது? பிரியாணியில் என்ன மிஸ் ஆகுது? என்ன மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? பிரியாணி ஒன்றும் அந்த அளவுக்கு சொல்கிற அளவில் ஒன்றும் இல்லை. சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைன்னா நல்லா இல்லையா? மிஸ் ஆகிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நல்லா எல்லாமே கரெக்டாக பக்குவமாக இருக்குது. பிரியாணி ஃப்ளேவர் இருக்குது அப்படிங்கிறீங்க. டைமர்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா தான், ஒரு சேலஞ்சுன்னு சும்மா இது. அதே மாதிரி தான் பிரியாணியை ருசிச்சு சாப்பிட்றக்கே எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறதுக்கான டைமிங் அது. முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுவோம். ஒருத்தளவுக்கு பொறுமையாக தான் சாப்பிடணும். இந்த பொடி போட்டு சாப்பிடலாம் இருக்கக்கூடாதா? ஏன் பொறுமையாக சாப்பிட்டா அதனோட டேஸ்ட்டே வேறு. இந்த ஒரு டப்பா பிரியாணி எவ்வளோ பேர் சாப்பிடலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் குவான்டிட்டி கொடுத்துருக்கான், நீங்கள் எவ்வளோ கரெக்டாக நார்மலாக சாப்பிடணும்னா ஒரு 5 பேர் சாப்பிடலாம். 5 பேருக்கான 5 பேர் சாப்பிடலாம். இல்லை கரெக்டு தான், 5 பேர் தான். 5 பேருக்கான ஒரு பக்கெட் பிரியாணி 5 பேர் சாப்பிடலாம். பிரியாணியோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தால்சா, ஒரு தயிர் பச்சடி, ஒரு அந்த முட்டை, 5 முட்டை அதை கொடுத்துருவாங்க. முடியல, என்னால் முடியல. நான் ஃபேன் போட்டுருக்கேன். இப்போ ஃபேன் போட்ட பிறகு ஒரு சொர்க்கமே அந்த மாதிரி இருக்கும். பிரியாணின்னு வந்துட்டாலே இந்த தலைவாழை இலையை போட்டு ஃபைனலாக ஸ்வீட் இருக்கு, அதை சாப்பிடாது. எப்படி இருக்கு ஃபைனல் முடிஞ்சுது. தண்ணி குடிச்சிடலாம். காரம் காரம் எப்படி பாருங்க? காரம் கரெக்டாக, காரம் எச்சாவும் இல்லை கம்மியாகவும் இல்லை. எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. காரமே தண்ணி குடிக்காம சாப்பிட்றா அதுதான் காரணம். காரம் இல்லாதனால தான் இப்போ நாளும் தண்ணியே குடிக்கல. காரம் கரெக்டாக. எந்திரிக்க முடியலையா? சாப்பிட்டு இப்போதான் சாப்பிட்றீங்களா? இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கீங்களா பிரெட் அல்வா? சாப்பிடுங்க, அதிகம் சாப்பிட்டதில்லை. இனிப்பு பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அடுத்ததா எப்படி இருக்கு?
எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே 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 காமன், எல்லாமே நல்லா எல்லாமே நல்லா நல்லா இருக்கு. ஆக்சுவலாக இது வந்து என்னன்னா அஜினோமோட்டோ போடுறது இல்லை, வெளியிருந்து மசாலா இருக்கணும் அப்படிங்களா, அந்த எதுவுமே போடுறது இல்லை, டேஸ்ட் தராது எதுவுமே போடுறது இல்லை. அது போக இஞ்சி பூண்டுலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சில இடங்கள்லாம் போட்டது வந்து அப்படியே தெரியும். இதில் வந்து இஞ்சி பூண்டுலேருந்து எல்லாமே வந்து ஓவரால் மிக்ஸ் பண்ணி இவங்களே இது பண்ணி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்துட்டு அந்த டேஸ்ட் பிரியாணின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளேவர் வர மாதிரி அது எதுவுமே இதில் ஆட் பண்ணுறதே இல்லை. அது மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வயிறு வந்து பார்த்தீங்கன்னா கும்முன்னு இல்லாமல் கரெக்டாக இருக்கும், சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஓகே பாய். ஓகே பாய் பாய்.